கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஒரு புதிய நாளுக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவரை மனமகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். அதில் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீகிட்ட பேசி கொண்டிருக்கிறார். அந்த அம்மா தண்ணி எடுக்க வராங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதிலை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த உலகத்தில் நமக்கு அநேக விதமான தாகங்கள் இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக சொல்லப்போனால், இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு பல விதங்களில் நம்ம பல விதமான காரியங்களை நம்ம செய்கிறோம். தண்ணீர் குடிக்கிறோம், தண்ணீரை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம், தண்ணீரை குளிர வைத்து குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், இளநீ குடிக்கிறோம். இப்படிலாம் நம்ம பலவிதமான காரியங்களை செய்து நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தாகத்தை தீர்க்காது, தற்காலிகமான ஒன்று என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தண்ணீர் தருகிறேன், அது ஜீவ தண்ணீர், ஜீவகாலம் முழுவதும் உங்களுடைய தாகத்தை தீர்க்கும் என்று சொல்லுகிறார். இதில் தாகம் என்று அவர் குறிப்பிடுவது மனுஷனுடைய தேவைகள், மனுஷனுடைய வாஞ்சைகள், மனுஷனுடைய ஆசைகள், இதெல்லாம் பற்றி அவர் பேசிக்கிட்டே வரார். இந்த உலகத்தில் மனிதன் வாழும்போது தன்னை திருப்திப்படுத்தி கொள்வதற்காக இவைகளை எல்லாம் செய்கிறான் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒன்றுமே அது அவனை திருப்திப்படுத்தப் போவதும் இல்லை, அவனை நிறைவுக்கு உட்படுத்தப் போவதும் இல்லை. ஆனால் நான் அவனை திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். அதுக்கு என்ன வழி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்ணீர். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ தண்ணீரை பற்றி அவர் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது 38வது வசனத்தை வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். அவருடைய தாகத்தை தீர்ப்பது மாத்திரமல்ல, அநேகருடைய தாகத்தையும் அது தீர்க்கும் என்று அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். ஆகவே தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் என்று ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அதுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் அருளுகிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார். யார் அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ நதி புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். அவர்தான் ஊற்றாக இருக்கிறார், அவர்தான் நதியாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை யார் தன்னகத்தை கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசத்தினால யார் அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த அவருடைய தாகத்தை தேவன் தீர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகள் தமிழத்தில் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதுகிறார். தமிழத்தில் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைய, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, நான் எத்தனையோ தீர்வுகளை தேடி போயிருக்கிறேன், ஆனால் நான் தீர்வை கண்டு கொண்டதில்லை. இந்த காரியத்தில் நான் ஒரு நாளும் திருப்தி அடைந்ததில்லை. ஆண்டவர், நீர் ஒருவரே என்ற தாகத்தை தீர்க்கிறவர், இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறவர், இந்த காரியங்களை விசாரிக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர்,
உம்மால் அன்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சொன்னீங்கப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நீங்களும் நான் கூட, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட இருந்து நடத்தும் என்று சொல்லுங்கள். அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு வாழ்க்கை அமைத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாகங்களை தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.